ருத்ர பிரார்த்தனா ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே வர்ஷு. நீங்க கேட்ட மாதிரியே இனி மாசம் ஒவ்வொரு புது கதையாக நம்மோட சேனல்ல கண்டிப்பா அப்டேட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாம இன்னையிலிருந்து அடுத்த ஆன்கோயிங் கதையான உயிரில் உறைந்த உறவே தினமும் மாலையில் அப்டேட் செய்யப்படும். கதையை கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஹைப், லைக், ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். உயிரில் உறைந்த உறவே. கதைக்குள் செல்வதற்கு முன், இக்கதை இரு பாகங்களை கொண்ட எதிர்மறை நாயகியை முதன்மை கதாபாத்திரமாக கொண்டது. நான் லீனியர் நரேஷன் எனப்படும் தொடர்பில்லாத காட்சிகளின் தொகுப்பாக சொல்லப்பட்டிருப்பது. இறந்த காலம், நிகழ்காலம் என்று மாறி மாறி பயணிக்கும். உயிர் 1. இன்று 7 மாடிகள் கொண்ட அக்கட்டிடத்தின் 3வது மாடியில் அமைந்திருந்த குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறையினுள் முழுக்கை சட்டையை முட்டி வரை ஏற்றி மடித்து விட்டு கொண்டே அவர்கள் தற்போது ஈடுபட்டிருக்கும் ப்ராஜெக்ட் குறித்த தன் குழு உறுப்பினர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கமளித்து கொண்டிருந்தான் சரண். அலைபேசி ஒளிரவும் எடுத்து பார்த்தவன் முக்கியமான அழைப்பென்பதால் எக்ஸ்கியூஸ் மீ கைஸ் என்று மனோஜிடம் ஏனைய விளக்கங்களை அளிக்குமாறு கூறி வெளியில் வந்து அழைப்பை ஏற்றான். மறுபுறம் சொல்லப்பட்ட செய்தியில் இப்போ எங்க இருக்கீங்க என்றவன் அருகே இருந்த ஒரு காஃபிடேரியாவின் பெயரை கூறி, நீங்க அங்க வெயிட் பண்ணுங்கண்ணா, நான் வரேன் என்று மீண்டும் வேலையில் அமிழ்ந்தான். மனோஜ் இறுதிக்கட்ட நிலைகளை விளக்கி முடிக்க சரண் தன் உறுப்பினர்களின் கருத்துக்களையும் வரவேற்று வேலையை தொடங்க செய்தவன் சொன்னபடி அடுத்த சில நிமிடங்களில் காஃபிடேரியாவில் இருந்தான். என்னண்ணா இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? ஒரு கால் பண்ணி பேசியிருக்கலாமே, ஏதாவது அவசரமா என்று கேட்டபடி அகநிழலன் எதிரே அமர்ந்தான். அவசரம்லாம் ஒன்றும் இல்லடா, ஆனால் இதை பற்றி ஃபோனில் பேசுகிறத விட நேரில் பேசுகிறது சரின்னு பட்டுச்சு, அதுதான் வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்கண்ணா. சொல்கிறேன், அதுக்கு முன்னே நீ எப்படி இருக்க? ஏன் 2 வாரமாக வீட்டுக்கு வரல என்று மழிக்கப்படாத தாடியுடன் உறக்கம் தொலைத்த இரவுகளை அவனது ஒளி இழந்த விழிகள் பறைசாற்ற கருத்து இழைத்திருந்தவனிடம் கேட்டான். மௌனமாக தன் கை கடிகாரத்தையே வெறித்திருந்த சரண் மெல்ல குரலை செருமி, புது ப்ராஜெக்ட் அசைன் பண்ணியிருக்காங்கண்ணா, இனிஷியல் ஸ்டேஜ், அதான் வர முடியல, இந்த வாரம் வர பார்க்குறேன் என்றான். சரண் முகத்தையே ஆராய்ந்து கொண்டிருந்த எழில், அப்பார்ட்மெண்ட் மாற போறேன்னு சொல்லிட்டு இருந்தியடா, பார்த்து ஃபைனல் பண்ணிட்டியா என்றான். இன்னும் இல்லைண்ணா என்றவனிடம் தன் பணி இடமாற்றம் குறித்து கூறிய எழில் வீட்டை வாடகைக்கு விடவோ பூட்டி வைக்கவோ விரும்பவில்லை என்றவன் சரணை தன் வீட்டில் வந்து தங்கிக் கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தான். இல்லைண்ணா வேண்டாம், ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்க, சீக்கிரம் கிடச்சிரும், நானே பார்த்துக்கிறேன் என்றதுமே, என்ன என்ன நீயே பார்த்துப்ப? கதிர் நேற்று ரொட்டீன் செக்கப் போயிருந்தானா, பெருசாக எந்த முன்னேற்றமும் இல்லை, சொல்லப்போனா எல்லாமே கூடி போயிருக்குடா, தெரியுமா உனக்கு? தெரியும்ண்ணா, நேற்று எனக்கும் பேசினான், ஆனாலும் இது சரிப்படாது, விட்டுருங்க என்று சரண் மீண்டும் மறுக்க, எப்படி சரிப்படாதுன்னு நீயே முடிவு பண்ணுற? ஏண்டா முன்ன அங்கே எங்கள் கூட வந்து இருன்னு சொன்னப்போ தயங்கினேன், சரி எனக்கு புரிஞ்சது, நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் இப்போ நாங்கள் கிளம்புறோம், வா அங்கே வந்து இருன்னு சொன்னால் இப்பவும் மறுக்கிற, உன் மனசில் என்ன தான் நினச்சிட்டு இருக்க என்று எழில் கேட்கவும், இல்லைண்ணா நான் மட்டும்னா பிரச்சனை இல்லை, ஆனால் அவளுக்காக தான் தயங்குறேன். ஏன் அவளுக்கு அங்கே தங்க உரிமை இல்லையா என்றதில் உண்டு என்பதாய் சரணின் தலை தானாக அசைந்தது. ஆனால் சரண் தன் அப்பார்ட்மெண்ட்டிற்கு செல்வதே அதிகபட்சமாய் உறங்குவதற்காகத்தான். அப்போதும் பெரும்பாலான நேரங்களில் அவனை ஆட்கொண்டு அலைக்கழிக்கும் உணர்வுகளின் படையெடுப்பால் நித்ரா தேவியும் சரணுடன் ஊடல் கொள்வதில் உறக்கமற்ற இரவுகளே அவனுக்கு துணையாகி போனது. தற்போது இருக்கும் வீட்டில் காணும் யாவுமே அன்றைய நாட்களை நினைவுபடுத்தி அவனை இன்னுமே உருக்குலைக்கும் என்பதால் முடிந்தவரை அங்கிருந்து தப்பித்துச் செல்லவே விரும்புபவன் விடுமுறை நாட்களில் அலரின் வீட்டிற்கு சென்று அவிரனிடம் தஞ்சம் புகுந்து விடுவான். பின்னே அதே வீட்டில் இனியும் தொடர்ந்தால் தான் கொலைகாரனாக போவது நிச்சயமே என்றுதான் கடந்த 2 மாதங்களாக வேறு வீடு பார்த்து கொண்டிருக்கிறான் சரண். ஆனால் அவனது துரதிருஷ்டம் இதுவரை வீடு அமையவில்லை. அப்புறம் என்னடா, நாளைக்கு காலையில் 8 மணி போல நாங்கள் கிளம்புறோம், வந்து சாவி வாங்கிக்கோ என்ற எழில் கிளம்பவும் மேனேஜரிடம் சென்றான் சரண். நானே உங்களுக்கு கூப்பிடணும்னு இருந்தேன் சரண் என்று அவர் சொல்லவும், என்ன விஷயம் மகேஷ், இஸ் தேர் எனி கரெக்ஷன்ஸ் என்று ஏற்கனவே சமர்ப்பித்திருந்த ப்ராஜெக்ட் குறித்து கேட்டான். நோ 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 நோ, எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட் என்றவர் அவன் முன் ஒரு கவரை நீட்டி, அகெயின் அன் ஆன்சைட் ஆஃபர் வித் ஹைக் சரண், அண்ட் இட்ஸ் அப்சல்யூட்லி யோர் விஷ் டு அக்செப்ட் ஆர் டினை, பட் கீப் ஒன் திங் இன் மைண்ட், தெர் இஸ் அ செகண்ட் ஆப்ஷன் என்றவரின் தொனியில் யோசனையில் அமிழ்ந்தவன், யா கிவ் மீ சம் டைம், வில் லெட் யூ லேட்டர் மகேஷ் என்றான். ஏனோ சரணுக்கு இம்முறை அவசரப்பட வேண்டாம் என்று தோன்றியது. ஷோர் ஷோர், டேக் யோர் ஓன் டைம் சரண்
என்றதும் தன் இடத்தில் வந்து அமர்ந்தவனின் மனமோ எழிலின் எப்படி இருக்க என்ற ஒற்றை கேள்வியில் தேங்கி நின்றது. எதையும் நினையாதே மனமே என்று தனக்குத்தானே கூறியவாறு எதிரில் இருந்த நீரை எடுத்து பருகியவன் மெல்ல தன்னை மீட்டுக்கொண்டு வேலையை தொடர்ந்தான். தனக்கடுத்த நிலையில் இருந்த சுவாதியை அழைத்து நாளைய பணிகளை திட்டமிட்டு கொடுத்தவன் மணி 7 நெருங்கவும் தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு பார்க்கிங் நோக்கி விரைந்தான். ஹெல்மெட் அணிந்து கிளம்பியவன் சென்று சேர்ந்த இடம் அவனது அபார்ட்மெண்ட் வளாகத்தில் உள்ள உள் விளையாட்டு அரங்கத்திற்கு. கடந்த சில மாதங்களாகவே வேலை முடிந்ததும் பின்மாலை பொழுதுகளில் சரண் தஞ்சமடையும் இடம் இது. அவர்கள் வளாகத்தில் இருக்கும் IT ஊழியர்கள் சிலரும் நேரம் கிடைக்கும் போது எல்லாம் திடலுக்கு வருவதை வழக்கமாய் கொண்டிருக்க பின்மாலை பொழுதுகளில் துவங்கும் அவர்கள் ஆட்டம் சில நாட்கள் இரவு வரையிலும் தொடரும். அலுவலகம் கிளம்பி செல்லும் சரணுக்கு வேலை பளு கழுத்தை நெரித்தாலும் இங்கு வருவதை ஒருபோதும் நிறுத்தியதில்லை. உள்ளே சென்று அங்கிருந்த அறையிலேயே தன் ஃபார்மல் உடையை களைந்து விளையாட தோதாய் மாற்றிக்கொண்டு விளையாட ஆரம்பித்தான். அவன் மனம் கொண்டிருக்கும் ரணத்தையும் ரௌத்திரத்தையும் கடந்த சில மாதங்களாகவே தீர்க்கும் வடிகால் விளையாட்டு என்றாகி போனது. அதனால் என்றுமே வெறித்தனமாக நேரம் காலம் பாராமல் ஃபுட்பால் விளையாடுபவனுக்கு நினைவுகளின் ஆர்ப்பரிப்பால் இன்று ஏனோ மனமதில் ஒன்றாது போனது. அதே நேரம் அவன் கைபேசி இருமுறை அழைத்து ஓய்ந்தது. அவர்கள் விளையாட ஆரம்பித்து 2 மணி நேரத்தை கடந்திருக்க ஆட்களும் மெல்ல மெல்ல விடை பெற்றனர். இறுதியாக வந்த திலக், குட் நைட் டியூட், மீட் யூ டுமாரோ என்று விடைபெற அவனுக்கு தலையசைத்தவன் என்றுமில்லாத சோர்வோடு அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து கைபேசியை உயிர்ப்பித்தான். தனக்கு வந்திருந்த அழைப்புகளை கண்டவனின் மனம் பேசும் திறன் அற்றிருக்க மீண்டும் அழைக்காமல் கைபேசியை சட்டை பையில் வைத்து விட்டான். மெல்ல கண்களை மூடி நாற்காலியில் 2 கரங்களையும் விரித்து தலை சாய்த்து அமர்ந்தவன் என்றும் போல இன்றும் ஏகாந்தமான பொழுதை உணரத் துவங்கினான். இதுகாரும் இருந்த கூச்சலும் ஆர்ப்பரிப்பும் அமிழ்ந்து ஆட்களும் குறைந்த முன்னிரவு பொழுதினில் குளிர் தென்றலும் நில ஒளியும் நிசப்தமும் அவனை ஆட்கொள்ள வான்மகளில் பார்வை பதித்திருந்தவன் சில நிமிடங்களுக்கு தன்னை மறந்திருக்க அலைபேசியின் ஒளி அவனை மீட்டெடுத்தது. மீண்டும் அதை அணைத்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பினான். பார்க்கிங்கில் பைக்கை நிறுத்திவிட்டு லிப்டினுள் நுழைந்தவன் 5வது தளத்தை அடைந்து வீட்டின் அழைப்பு மணியை அழுத்தினான். சற்று முன்பு வரை இவனுக்காக காத்திருந்தவள் அப்போதுதான் உறக்கம் இமை தழுவ கண்ணயர்ந்தாள். அழைப்பு மணி ஓசையில் திடுக்கிட்டு எழுந்தவள் மணியை பார்க்க அது 10:30 எட்டி கொண்டிருந்தது. இது வழக்கம்தான் என்றாலும் எப்போதும் அதிகபட்சமாய் இரவு 9:30க்குள் வீட்டிற்கு வந்துவிடக்கூடியவனின் இன்றைய தாமதம் அவளுக்கு உறுத்தியது. ஆனாலும் உடனே ஓடி சென்று கதவை திறந்து அவன் முகத்தை அளவிடத் தொடங்கி இறுதியில் அவன் வலி நிறைந்த விழிகளில் தேங்கி நின்றாள். அவள் வழிவிடுவாள் என்று காத்திருந்த சரணோ பொறுமை இழந்தவனாக, வழிவிடுற எண்ணம் இருக்கா இல்லையா என்று நேரே அறைக்குள் செல்ல முயன்றான். அங்கும் அவனை தடுத்து நிறுத்தியவள் உணவருந்த அழைக்க ஏகாந்தம் நிறைந்த இரவும் அவனை குளிர்விக்காது போனதில் கொதிநிலை கொண்டவன், சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, எப்ப பாரு இதையே கேட்டு ஏன் என் உயிரை எடுக்கிற? வேற எதுவும் தெரியாதா உனக்கு? போய் வேலையை பாரு என்று அறைக்குள் சென்று கதவை அறைந்து சாற்றினான். இதை கண்டவளுக்கோ உள்ளம் வெதும்பியது. தினமும் காலை 8 மணிக்குள் அலுவலகத்திற்கு கிளம்பக்கூடியவன் பல நேரங்கள் காலை உணவை நேரமின்மையை காரணம் காட்டி தவிர்த்து செல்வான். அரிதாய் அவள் அழைப்பை ஏற்று அமர்ந்தாலும் கடனே என்று தட்டில் என்ன விழுகிறது என்றும் பாராமல் உண்டு கிளம்புவான். அவள் மதிய உணவை பேக் செய்து கொடுத்தாலும் வேண்டாம், ஆஃபீஸில் பார்த்துக்கிறேன் என்று சொல்பவன் இரவு உணவையும் நேரத்திற்கு எடுக்காமல் தன்னையே வருத்தி கொள்வதை காண்பவளுக்கு என்ன சொல்லி அவனை மீட்க என்று புரியாது போகும். கோபத்தின் வடிகால் உணவை மறுப்பதுதானா என்று அவன் மீது இவளுக்கு கோபம் எழாத நாளில்லை. ஆனால் இது நாட்களோ அல்லது வாரங்களோ அல்லாமல் அவள் அறிந்து பல மாதங்களாகவே சரண் இப்படித்தான். அதனால் கோபத்தையும் மீறிய ஏதோ ஒன்று அவனை அலைக்கழிப்பதை புரிந்தவள் தன்னால் முடிந்த மட்டும் அவன் வயிறை வாடாது வைத்திருக்க முயற்சிப்பாள். அவன் அறை வாசலிலேயே நின்றிருந்தவள் பின் தைரியம் வரப்பெற்றவளாக உள்ளே சென்றாள். குளியல் அறையில் இருந்து சத்தம் கேட்கவும் அவன் பொருட்களை ஒழுங்குபடுத்திவிட்டு சமையல் அறையை ஒதுக்க ஆரம்பித்தாள். கரங்கள் தன் வேலையை செவ்வன செய்தாலும் கண்கள் அவன் வரவிற்காக காத்திருந்தது. ஒரு கட்டத்தில் உள்ளே சென்று பார்க்க அவன் மீண்டும் மடிக்கணினியுடன் அமர்ந்திருந்தான். தோசை போடட்டா என்று கேட்க அவள் கேள்விக்கு பதிலளிக்காமல், உனக்கு நாளைக்கு வேலை இல்லையா என்று பதில் கேள்வி கேட்டான். இருக்கே, ஏன் கேட்குறீங்க? அப்போ போய் தூங்கு என்றான் முடிந்தவரை மென்மையாய். அவள் கைகளை பிசைந்து கொண்டு நிற்கவும், சரி, ஒரு கப் காஃபி மட்டும் கொண்டு வா என்றான். வெறும் வயிறோடு படுக்காமல் இதையாவது கேட்டானே என்று மகிழ்ச்சியோடு அவனுக்காக காஃபி தயாரித்து பிஸ்கட் பாக்கெட்டை உடன் வைத்து கொண்டு சென்றாள். அவளுக்குத்தான் தெரியுமே காஃபியில் பிஸ்கெட் தோய்த்து சாப்பிடுவது அவனுக்கு பிடித்தமான ஒன்று, மறுக்கவும் மாட்டான் என்று.
அதற்குள் அவன் ஹாலில் தனக்கான மெத்தையை விரித்திருக்க 2ம் அடங்கிய ட்ரேயை கொண்டு சென்று சிறு மேஜை மீது வைக்க அவளை நிமிர்ந்தும் பாராமல், நான் பார்த்துக்கிறேன், நீ போய் தூங்கு என்றான். நீங்கள் சாப்பிடுங்க, நான் போகிறேன் என்றவளை சரண் அழுத்தமாக பார்க்க, எவ்வளவு திட்டினாலும் ஏன் அடித்தாலுமே நகரமாட்டேன் என்ற உறுதியுடன் அடமாய் அங்கேயே நின்றாள். அதில் தன்னை மீறி புன்முறுவலோடு சரண் பிஸ்கட்டை காஃபியில் நனைத்து சாப்பிடவும் விழி வெறித்து வியப்போடு அவன் புன்னகையை பார்த்து நின்றாள். பின்னே அவள் அறிந்த வரையில் அவன் தன் புன்னகை முகத்தை தொலைத்து வருடங்கள் பல கடந்திருந்தது. என் நேரமும் அவன் இயல்பிற்கு மாறாக வலியும் ரௌத்திரமும் போட்டி போடும் முகம், வார்த்தைகளில் அளவோடு இறுகியிருப்பவன் சில நேரங்களில் அவனையும் மீறி தென்படும் வன்மம் நிறைந்த கண்களையும் கண்டவள் இன்று அவன் முகத்தில் தென்பட்ட சிறு மின்னல் கீற்றை கண்டு ஸ்தம்பித்து நின்றாள். அவள் முன் சொடக்கிட்ட சரண், இப்படி நின்றுக்கிட்டே தூங்குறதுக்கு வசதியாக பெட்டில் படுத்து தூங்கலாமே என்று சொல்லவும் என்று தலையசைத்து அறைக்கு சென்றாள். ட்ரேயை சிங்கில் வைத்து கை கழுவி வர சரணின் கைபேசி மீண்டும் ஒளிர்ந்தது. இனியும் தவிர்க்க முடியாததால் உறங்கிக் கொண்டிருந்தவளின் உறக்கம் தடைப்பட்டு விடக்கூடாது என்று பால்கனி கதவை திறந்து கொண்டு அங்கு சென்றான். அழைப்பை எடுக்கவுமே மறுபுறம் இருந்த வைதேகி, என்ன நினைச்சிட்டு இருக்க சரண் என்று படபடவென பொரிய தொடங்கிவிட்டார். அக்கா பொறுமையா பேசு, என்ன அவசரம் என்று இவன் சொல்லவும், டேய் 4 நாளைக்கு முன்னவே உன்னை வர சொன்னேன், ஆனால் இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதில்ல. உன் மாமா பேசணும்னு காத்துட்டு இருந்து அவர் நம்பரை நீ எடுக்கலன்னதும் என்னை அந்த பேச்சு பேசிட்டு போய் படுத்திருக்கார். அவர் சொல்ற மாதிரி தான் நீயும் நடந்துக்கிற, ஏண்டா இப்படி பண்ற என்றார் ஆதங்கத்தோடு. அக்கா அப்படி இல்லை என்று அவன் சமாளிக்க, வாயை திறக்காதடா, அப்போ உனக்கு எங்க எல்லாரையும் விட அவர் தான் முக்கியமா போயிட்டாரா என்றார் குறையாத கோபத்தோடு. கா எதுக்கு இது இப்போ பேசுற? அப்படியெல்லாம் இல்லை, சொன்னா புரிச்சுக்கோ என்றவனுக்கு ஆயாசமாகி போனது. இல்லடா, நீ அப்படிதான் நினைக்கிற, எனக்கு தெரியும். அப்படி நினைச்சதால தான் இன்னும் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க. இதுவே என் பொண்ணு மேல அக்கறை இருந்திருந்தா நாளை மறுநாள் நிச்சயத்தை வச்சுக்கிட்டு உன்னால அங்கேயே இருக்க முடியுமா என்றவரின் குரல் உடைந்தது. அக்கா என்றவனின் குரலில் இருந்த அழுத்தத்தை உணர்ந்தவர், என்ன அக்கா, சபையில தாய்மாமனை கேட்டுட்டு அவன் சம்மதிச்சதுக்கு அப்புறம்தான் நிச்சய பத்திரிக்கையை எழுதுவாங்கன்னு தெரியாதாடா உனக்கு? அங்க வந்தா அப்படி என்னடா பண்ணிடுவாரு? இது ஏன் வீட்டு விசேஷம், எனக்கு என் தம்பி தான் முதல்ல, மற்றவங்க எல்லாம் உனக்கு அப்புறமா தான். ஏற்கனவே என் மாமியார் வீட்டில் இஷ்டத்துக்கு பேசுறாங்க, நீயும் வராம இருந்து அவங்க பேசினது உண்மைன்னு நிரூபிச்சிடாதடா என்றார் கண்ணீரோடு. தமக்கையின் கண்ணீர் சரணை அசைத்தாலும் அவன் அங்கு சென்ற பின் ஏற்படும் நிகழ்வுகள் எத்தகையதாக இருக்கும் என்பதை உணர்ந்தே அதற்கு அவன் தயாராக இல்லை. சரண், டேய் தம்பி, ஏற்கனவே அன்னைக்கு மட்டும் நாங்கள் வராமல் இருந்திருந்தா எவ்வளவோ விஷயத்தை தடுத்திருக்கலாமேன்னு நான் மறுகாத நாள் இல்லை. அதையெல்லாம் நினச்சிட்டா என் மனசாட்சியே என்னை கேள்வியாக கேட்டு கொலையாக கொல்லுதுடா என்றதுமே, கா போதும், எந்த நேரத்தில் என்ன பேசிட்டு இருக்க? இப்போ இதெல்லாம் தேவையா? தெரியாம தான் கேட்குறேன், உனக்கு சரண்யா நிச்சயம் முக்கியமா இல்லையே என்றவனை இடையிட்டு, அதே தாண்டா நானும் கேட்குறேன், உனக்கு என் பொண்ணு நிச்சயம் முக்கியம் இல்லையா என்றவரின் குரலில் இருந்த கண்ணீரோ ஆதங்கமோ இப்போது இல்லை. ஆனால் ஒன்றுடா, நீ இப்படி அழுத்தமாக மாறுவன்னு நான் கனவுல கூட நினைக்கல. எல்லாமே நீ வளர்த்த பிள்ளைங்கடா, உன் மேலே உயிரியே வச்சிருக்குதுங்க, உன்னை தான் முதல்ல தேடுங்க, அது கூடவா உனக்கு புரியலை என்றதுமே, ஏன்கா நீயும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என்று மனதினுள் அழுத்து கொண்டவன், சரி நான் நிச்சயத்தன்னைக்கு வரேன் போதுமா என்றான். அப்பவும் நிச்சயத்தன்னைக்கு தான் வருவ, முன்னாடியே வரமாட்டல்ல என்றவரின் குரல் இறங்கி இருக்க, சரி சரி நீ வந்தா மட்டும் போதும், வாடா என்று வைத்து விட்டார். வரேன் என்று அப்போதைக்கு வைதேகியை சமாதானப்படுத்த கூறியவன் நிச்சயம் ஊருக்கு செல்லப் போவதில்லை என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். இது போதாதா, அன்றைய இரவும் உறங்கா இரவாகி போனது சரணுக்கு. காலை விரைவாக குளித்து தயாராகி வந்தவன் அவளிடம் தான் வெளியே கிளம்புவதாகவும் சாவியை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வைத்து செல்லுமாறும் கூறி சென்றான். எழில் வீட்டின் முன் பைக்கை நிறுத்தியவன் அலர் கதவை திறக்கவும் அவளிடம் காலை உணவை கொடுத்து அபிரனுடன் கதை அளந்தபடி அமர்ந்தான். இன்னொரு முக்கியமான விஷயம் செல்லக்குட்டீஸ், இந்த கதையில வரக்கூடிய சரணின் அக்கா பெண்ணான அலர்விழிக்கும் அகநிழலனுக்கும் தனியா கதை இருக்கு. நெஞ்சமெல்லாம் அலரே கதையுடைய முதல் பாகம் ஏற்கனவே நம்மோட சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பமுள்ளவர்கள் கேட்டுட்டு உங்களோட கருத்தை எங்களோடு பகிர்ந்துக்கோங்க. நன்றி.